இப்போ என் கையில் இருக்கிறது 1000 கிராம் கோல்ட் பாருங்க. 1000 கிராம் 1 கிலோ. ஸோ இந்த மாதிரி கிலோ கணக்கில் வாங்குறாங்க, கிலோ கணக்கில் வாங்குறாங்கன்னு சொல்கிறோன்னே. ஸோ இந்த கிலோ இப்படி தாங்க இருக்கும். ஸோ 1000 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உள்ள வேல்யூ படி பார்த்தோமாக்கா ஏறக்குறைய ஒரு வீடோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னுக்குங்க 2,80,000 வெள்ளியில் தான் இருந்துச்சு இந்த 1000 கிராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6,98,000 வெள்ளிக்கு ஏறி இருக்குது. ஸோ ஏறக்குறைய உங்களுக்கு வந்துங்க 4 லட்சம் வெள்ளி லாபம் இருக்குது. ஸோ 4 லட்சம் வெள்ளி ஒரு வீடு விற்கிற வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, 6,87,000 வெளியில் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து 1000 கிராம் கோல்டு வாங்குறதுனால என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிராம் வந்து இப்போ 700 இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் 1000 கிராம் வாங்கும்போது ஒரு கிராமோட வேல்யூ வந்து 689 தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த பெர் கிராம் வேல்யூ வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பப்ளிக் கோல்டில் வந்துங்க 1000 கிராமுக்கு வந்து கோல்டு ப்ரீமியம் 250 வெள்ளி தான் கோல்டு ப்ரீமியம் சார்ஜஸ். ஸோ உங்களுக்கு 1000 கிராம் இந்த மாதிரி கோல்டு பார் வெளியாக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் 250 வெள்ளி தான் அதோட ப்ரீமியம் சார்ஜஸ் கட்டுவீங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு ஹிடன் காஸ்ட்டும் இல்லை. நம்ம நேராக பப்ளிக் கோல்டு பிரான்ச்சில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 20 கிராமுக்கு கீழே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. 20 கிராமுக்கு மேலே 1000 கிராம் வரைக்கும் கோல்டை வந்து நீங்கள் பிரான்ச்சில் போய் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸி டு செல். ஓகே, உங்களுக்கு வந்து அசெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக புலனம் பண்ணுங்கள். எப்படி நம்ம இந்த மாதிரி கோல்டு சேமிப்பு ஆரம்பிக்கலான்றதை நான் கைட் பண்ணுறேன். நம்பி வாங்க, சந்தோஷமாக சேவிங் பண்ணுங்கள்.